தமிழ்நாட்டிலும் ஒரு இடத்துல சின்ன ஷேக் இருக்கு, ஆனாலும் பயம் இல்லை. ஆனா நார்த்ல தான் மும்பையில மழை ஸ்டார்ட் ஆக போகுது. இது வரைக்கும் பார்க்காத மழை கொட்டி தீத்துரும். ஒரு சில ஊர் சில கிராமங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. வடநாட்டுல வெயிலோட சோகம் அதிகமா இருக்க போது. அதுவும் நார்த்ல இது வரைக்கும் பார்க்காத சில மக்கள் அங்க இறக்கத்துக்கோ இல்லைன்னா உடல் அந்த வெயிலோட தாங்க முடியாத உஷ்ணத்தை தாங்க முடியாத நிலைமையில இருக்கிறதோ இருக்க போகுது. உஷ்ணம் அதிகமா இருக்க போது. இந்த காரணத்துல மக்கள் நிறைய பனி இருக்க ஏரியா, இந்த மாதிரி குளிர்ச்சியான தங்கக்கூடிய ஏரியாவில் தங்க போறாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ கூட இந்த மலை சரிவுகள் இதெல்லாம் வர்றதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து, சில மழைகள் வந்தா போக வேணாம். புரியுதா? அமெரிக்க அதிபர் அவர் உடம்பு ஒரு பிரச்சனை ஆகலாம். அவரோட அந்த மாளிகைக்குள்ளேயே ஒரு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரும்ப ஒரு அதிபர், அதாவது யூரோப்பா இருக்கலாம், ஒன்னொன்னு ஒரு கண்ட்ரியா இருக்கலாம், அவர் பேசுற பேச்சுனால திரும்ப பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு சின்ன போர் திரும்ப உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6ஆம் மாசம் இந்த போரோட முனைகள்லாம் முடியும். ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வெள்ளி தங்கம் இந்த கட்டுக்கடங்கா ஏறும். இருந்தாலும் 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். எதிர்பார்க்க முடியாது, சடனா சரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்தியா அமெரிக்காவோட சில பாதிப்புகள் ஏற்பட போது. இது மூலமா எக்கனாமிக் ஸ்டார்ட் ஆகும். தெரியல நமக்கு. எப்போ நம்ம எக்கனாமிக் ப்ராப்ளத்தில் ஸ்டார்ட் ஆக போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உணவுப் பொருட்கள் ஏறும். உணவு விடுதிகள், சில தங்குமிடங்கள் எல்லா இடத்துலையுமே ரேட் ஏறிடும். எதிர்பார்க்காத உணவுகள்லாம் ஏறப்போது பார்க்கணும். ஒரு பேங்க் எதிர்பார்க்காத குழப்பம் வரும். ஒரு பேங்க்ல பிரச்சனை ஆயிடும். ஒரு பேங்க் ஒரு பிரச்சனையாவே ஆயிடும். லண்டன்லயும் ஒரு பேங்க் பிரச்சனையாகும். அமெரிக்காலையும் ஒரு இடத்துல ஆக போகுது. ஒரு பெரிய கம்பெனி மூட போறாங்க. அந்த நிலைமை ஏற்படுறத பார்க்க போறோம். 3 கண்ட்ரி, அமெரிக்கா, லண்டன், ஒன்று சில கண்ட்ரிகள். இந்த 3 கண்ட்ரிலுமே வேலை தேடி போகாதீங்க. இனிமேட்டு வேலை கிடைக்கிறது கஷ்டமாயிடும். மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். வேலையிலேருந்து நிறைய பேர் எவாக்கேட் பண்ணுவாங்க. அந்த நிலைமை ஏற்படுறத ஸ்லோவாக அவங்க வேற வழியை எடுத்துன்னு வர போகிறாங்க. மக்கள் அங்கே இருக்கவங்க, கிரீன் கார்டு இருக்கவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றவங்க இல்லாதவங்க ரொம்ப விசா அதெல்லாம் கரெக்டான வழி பண்ணிக்கோங்க. இப்போ சில திட்டங்கள் மாறப்போது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க.